லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியீடு. ஏற்கனவே நீட் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ரிசல்ட் வெளியிடப்பட்டது. JEE தேர்வுகளைப் போலவே நீட் தேர்வையும் 2 கட்டங்களாக நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல். முறைகேடுகளை தடுக்க முதல் கட்ட தேர்வை எழுத்துப்பூர்வமாகவும் 2ஆம் கட்ட தேர்வை கணினி வாயிலாகவும் நடத்த ஆலோசனை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருப்பதாக தகவல். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தால் நிலவும் பதற்றமான சூழலில் சிக்கி தவிக்கும் தமிழர்களுக்கு உதவிட அயலகத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் தமிழக அரசை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. அம்மா உணவகங்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் நீலிக்கண்ணீர் வெடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உணவின் தரத்தை குறைத்ததுடன் கடந்த 3 ஆண்டுகளில் சென்னையில் 19 அம்மா உணவகங்களை திமுக அரசு மூடிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞர் அணியை மறந்துவிட மாட்டேன் என உதயநிதி கருத்து. துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் இளைஞரணி கூட்டத்தில் பேச்சு. துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்ன பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன். ஆமா, எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். பொறுப்புகளை மாற்றுவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். திமுகவின் இளைஞரணி விழாவில் பங்கேற்ற பின் உதயநிதி பேட்டி. எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணி மறக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப பொறுப்புகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்ல, அது முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். ஆடி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் சென்று வழிபாடு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகஸ்ட் 28ஆம் தேதி லண்டன் செல்ல உள்ளதாக தகவல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை பயின்று டிசம்பரில் நாடு திரும்ப உள்ளதாகவும் தகவல். நேற்று வட ஆந்திர கடலோரம் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஒடிசா மாநிலம் சில்கா ஏரி அருகில் நிலவுகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என வானிலை மையம் தகவல். சினிமா டிக்கெட் கட்டணம் மீது 2% கூடுதல் வரி விதிக்க கர்நாடக அரசு பரிசீலனை. OTT சந்தா தொகை மீதும் 2% வரி வசூலிக்க திட்டம். சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் கணினி வழி போர்டிங் பாஸ்கள் வழங்கப்படுவதாக தகவல். மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறால் பயணிகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது சீரடைந்து வருகிறது. தூத்துக்குடி தனியார் ஆலையில் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட 30 பேரை நேரில் சந்தித்த அமைச்சர்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், CV கணேசன் நலம் விசாரிப்பு. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை பணம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் அவரது வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று போலீசார் ஆய்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டம் அஞ்சலைக்கு தெரிந்தே நடந்துள்ளதாக தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல்.
10.5% வன்னியர் உள் ஒதுக்கீட்டிற்காக தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் அரசு கோரிக்கையை நிறைவேற்றும் என நம்புவதாகவும் பேட்டி. 44 ஆண்டுகள் முடிந்து 45வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு ஸ்பந்திக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அரசு மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு பதிவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மிரட்டல்களுக்கு பாமக ஒருபோதும் பணியாது எனவும் அறிக்கை. கோவை காட்டூரில் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் பல ஆண்டுகளாக குப்பைகளுடன் 2 பெண்கள் வசித்த விவகாரம். துர்நாற்றத்தால் விவகாரம் தெரியவந்து வீடியோ வெளியான நிலையில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் அகற்றம். டெல்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு கடந்த 18ஆம் தேதி சென்ற ஏர் இந்தியா விமானம் 30 மணி நேரம் தாமதமான விவகாரம். முழு கட்டணத்தை திருப்பி தருவதுடன் எதிர்கால பயணத்திற்கு பயன்படுத்த வவுச்சரும் வழங்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவிப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.